எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்கி மேல்மந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்னையில் வாசம்ங்கிறது சில நாட்கள் தான், அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ நேற்றுக்கு வந்தோம், இன்னும் 2 நாள் கழித்து மறுபடியும் மன்னார்குடி போயிடுவோம். அதனால் நீங்கள் யாரும் சொல்லும்போது பத்மராஜ ராமசாமி அப்படின்னு சொன்னால் கூட போதும், இல்லை மன்னார்குடி அப்படிங்கிறதோட விட்டுருங்க. நான் சென்னையில் ஒரு செக்கப்புக்காக வந்துட்டு போகிறேன். அடிக்கடி அங்கே போகிறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய எல்லா அட்ரஸ் ப்ரூஃப்ஸும் அங்கே தான் இருக்குது. அதனால் ஒரு தபால் வந்தால் நான் போய் தான் ஆகணும். சென்னையில் நான் வாசம் பண்ணவும் முடியாது. அதனால் நான் இங்கேயா அங்கேயாங்கிற சந்தேகமே வேண்டியதில்லை. பத்மராஜ ராமசாமி மன்னார்குடி, அவ்வளோதான், முடிஞ்ச விஷயம். அது மாதிரி தயவுசெய்து இன்னும் என்னை அழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் பிறந்திருக்கிறோம். பிறப்பில் ஏதேதோ ரகசியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எல்லோருமே இறக்கவும் போகிறோம். அதிலும் சில ரகசியங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நம்முடைய உள்ளவர்களில் சிலர் இறந்து போகும்போது வருந்துகிறோம். அவர்களது ஈமை கிரியைகளை செய்கிறோம், இல்லை கலந்து கொள்கிறோம். நமக்கும் ஒரு நாள் இறப்பு வரும் என்று அந்த வேளையிலே நாம் உணர்கிறோம். பின்னர் ஒரு நாளும் இறக்கப் போவதில்லை நாம் என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வெகுஜனத்தில் வழமையாக நடைபெறும் சகஜ நிலைதான். இந்த உணர்வு இல்லாத யாருமே இப்போது உயிருடன் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் நம் எல்லோருக்குமே இந்த இறப்பு பற்றிய பயமும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைப்பாடும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. எல்லோரிடத்திலும் மரணத்திற்கு பின் நமக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. அத்தோடு அதை பற்றிய நிறைய கற்பனைகளும் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. நாம் மட்டும் சாகாமல் இருந்து விட்டால் எப்படி இருக்கும் என்பது போன்ற பொய்யான நம்பிக்கையும் இருக்கவே செய்கிறது. நாம் இறந்தது நமக்கே தெரிவதில்லை. அதனால் இறப்புக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதில் பல்வேறு நம்பிக்கைகள் உலரவி வருகின்றன. நாம் இறந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதை வெவ்வேறு புனித நூல்களும் பலவித யூகங்களை நாம் நம்புமாறு கூறிக்கொண்டே தான் இருக்கிறது. இன்றும் பலரும் அதை கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கான பல கதாபாத்திரங்களை சித்தரித்து சாட்சிகளாக காப்பியங்களில் கூட அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, ஊடகங்களில் கூட முன்பிறப்பு பற்றிய நினைவு வந்தவர்கள் பற்றிய செய்தியையும் நாம் நிறையவே படித்து கொண்டிருக்கிறோம். காணொளி கூட நாம் கண்டுகொண்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் உண்மையா இல்லையா என்பதில் ஆழத்தில் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அவ்வாறு இல்லை என்று வெளியே காட்டிக்கொண்டாலும் கூட நாம் முழுமையாக அந்த சந்தேகம் இல்லாமல் பயணிக்க முடிவதில்லை. இந்த புனித நூல்கள் எல்லாமே புலன் கடந்த, அதாவது மெட்டாபிசிக்கல் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்பொருள் கோட்பாட்டுடனான அந்த கருதுகோள்களை தரவுகளாக அளிக்கின்றன. உலகியல் சார்ந்து, இப்போ இந்த உலகியல் சார்ந்துனால மெட்டீரியலிஸ்டிக் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நாம் சிந்திக்கும் போது இந்த வாழ்க்கையை பற்றிய சில கணிப்புகள் உறுதியாக இருக்கின்றன. ஆனால் எல்லோருமே உயிர் வாழ விரும்புகின்றனர் என்பதுதான் ஒரு முக்கியமான அம்சம் இதிலே. யாருமே நான் சாவணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. நாம் விடுதலை பேரை பற்றி பேசுகிறோம், மோட்சத்தை நோக்கி பயணிக்கிறோம். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் மோட்சத்துக்கு போகிறீங்களான்னு கேட்டால் கூட சந்தேகமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு சந்தேகம். நான் வெளிப்படையாக பேசுகிறேன், அவ்வளோதான். அனைவருமே உயிர் வாழ்வதைத்தான் விரும்புகிறோம். நட்புடனான உறவில் இருந்தவர்கள் இருவரும் கடைசி வரை உயிர் வாழவே விரும்புவார்கள். அதற்கான பல தெய்வங்களை வணங்கவும் செய்வார்கள். இப்போ எந்த கதையை எடுத்தாலும், சினிமாவை எடுத்தால் கூட செத்துப்போன ஆவி சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அது என்ன பண்ணுது? உடல் வேண்டும் என்று அலைவதாகத்தான் அவர்கள் காட்டுகிறார்கள். ஆக மீண்டும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை தான் இறந்த பின்னும் இருப்பதாகத்தான் கற்பனை செய்கிறார்கள். ஆனால்
இறந்த பின் நான் மீண்டும் பிறக்க வேண்டாம் என்று நாம் நமக்குள் சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பிடிக்காதவர்களாக எதிரியாக இருந்தாலும் கூட ரொம்ப முடியாமல் படுத்திருந்தா அவன் சாவட்டும் என்று வாயால் சொன்னால் கூட இறந்து விட்ட பின் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு தான் நமக்கு நினைக்கவே தோன்றுகிறது. ஒரு சில கொடியவர்கள் மட்டும் இதில் விதிவிலக்கு. பலர் சாவு மரணம் என்ற வார்த்தையை கூட விரும்ப மாட்டார்கள். எங்காவது போகும்போது போகிறேன் என்று சொன்னால் அப்படி சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லு அப்படின்னு தான் சொல்லுகிறார்கள். நாம் சித்த சேத்திரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை சித்த லோகத்துக்கு போகிறேன் என்று சொன்னால் கூட போயிட்டு வான்னு தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு கமிட்மெண்ட்டோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செத்தா மறுபடியும் பிறக்கவா சொல்கிறார்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. வெளியிலே அவன் செல்லும்போது இறந்து விடக்கூடாது என்ற அச்சத்தில் தான் அவ்வாறு சொல்லுகிறார்கள். நாம் கூடவே இருக்கணும் எல்லோருமே. அதிலும் நமக்கு உதவி செய்பவர்களாக இருந்தால் கட்டாயம் இருந்து விட வேண்டும் என்று தான் நாம் கருதுகிறோம். அவர்களும் இறந்து விடக்கூடாது. இல்லை வழிப்போக்கனாக இருந்து விபத்தில் அடிபட்டால் கூட அவனும் இருக்கக்கூடாது என்று தான் நாம் நினைக்கிறோம். செத்து தொலை என்று சாபமிட்டால் அப்படி சொல்லக்கூடாது என்பார்கள். அப்படி சொல்லும்போது தலைக்கு மேலே செல்லும் ஒரு தேவதை ததாஸ்து என்று சொல்லிவிட்டால் கண்டிப்பாக சாவு நிச்சயம் என்று பயப்படுவார்கள். அதுவும் அந்திசந்தி வேளையிலே. மொத்தத்தில் இந்த மரணம் என்ற வார்த்தையை எவருமே விரும்புவதில்லை. அதுதான் உண்மை. அதே சமயம் மறுபிறப்பின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கவே செய்கிறது. அப்போ மரணத்தையும் நாம் விரும்பலை, அப்படி மரணித்தாலும் மீண்டும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறதுலேயும் நமக்கு நம்பிக்கை இருக்கவே செய்கிறது. இது போராட்டமான ஒரு மனநிலை தான் நமக்கு. நான் செத்தா திருப்பி பிறக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதில்ல. ஏன்னா மறுபிறப்பு மேலே நமக்கு நன்றாகவே நம்பிக்கை இருக்கவே செய்கிறது. சமயம் சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே நம்புகிறார்கள் திரும்பி பிறக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சொத்து அவன் தேடி வச்சிருக்கிறத பார்த்தா அதே குடும்பத்தில் இன்னும் 10 தரையோ 20 தரையோ அதே குடும்பத்தில் நான் பிறக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி தான் சொத்து தேடுகிறான் கோடிக்கணக்கில் சில பேர். ஏன்னா அவனும் மறுபிறப்பை நம்புகிறான். நம்ம இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கோம், நான் எவ்வளோ நாளாக வாயை போட போகிறோம், மண்டையை போட போகிறோம் அப்படின்னு கூட அவன் நினைக்கிறதே இல்லை. அதே குடும்பத்தில் மறுபடியும் நான் பிறப்பேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். சமயம் சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே நம்புகிறார்கள். இறப்புக்கு பின்னால் வேறு ஒரு உலகுக்கு போகப் போகிறோம். சுகமான இடத்திற்கா இல்லை கொடுமையான துயரங்களை சந்திக்கும் உலகத்திற்கோ செல்லப் போகிறோம் என்ற சமயங்களின் கூற்றில் பலருக்கும் நம்பிக்கை இருக்கவே செய்யும். ஆன்மா வேறு, உடல் வேறு. ஆன்மா உடலை விட்டு அடுத்த ஜென்மத்திற்கு போகப் போகுது. எங்கே போகப் போகுது என்றால் அடுத்த உலகத்திற்கு மேலோ இல்லை கீழோ போகப் போகுது. இறந்த பின் அது மனிதனாகவும் பிறக்கலாம், இல்லை விலங்கு பறவையாகவும் பிறக்கலாம், இல்லை கற்பனையான உருவத்திலும் இருக்கலாம் என்ற நம்பிக்கை வலுவாகவே இருக்கிறது. ஆனால் ஆதாரம் இல்லை என்றாலும் அந்த வலு குறையாமல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தவறில்லை. இருந்தாலும் அது உண்மைதானா என்று ஒரு சந்தேகம் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு அதை தேடிக்கொண்டு தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. சிலர் இந்த ஆன்மா உடனே வேறு இடத்தில் வேறு ஜீவனாக பிறக்கும், அவ்வாறு உடனே பிறப்பதில்லை, சில காலம் ஆவியாக இருந்து விட்டுத்தான் பிறக்கும் என்றும் சிலர் கூறுகிறார்கள். அது மாதிரி கிறிஸ்துவ தத்துவத்தில் கூட டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்று வைத்திருக்கிறார்கள். அதை அவரை அழைச்சி போகிறதுக்கு வருவாங்க. இறப்பு அதிகாரி ஒருத்தர் வருவார். அவர் தீர்ப்பு வழங்கும் நீதிமன்றத்துக்கு கொண்டு சொல்வார். ஏனென்றால் அது வரைக்கும் அது எங்கே இருக்குன்னு எவருக்குமே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அவர்கள் கண்ணை இழந்திருப்பார்களே, இவர்களுக்கும் எங்கே செல்கிறோம் என்று கண்டிப்பாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அப்புறம்தான் புதிய உடல் வரும், அப்போதும் கூட தெரிவதில்லை இல்லையா? எல்லாமே பழசெல்லாம் மறந்து போயிடும். இப்படித்தான் மறுபிறப்பை பற்றி கூறப்படுகிறது. அதுபோல இந்து தத்துவத்தில் 10 நாட்கள் நம்முடன் இருக்கும் அந்த ஆவி 3 நாட்கள் பயணம் நேரத்தையும் எடுத்துக்கொண்டு செல்கிறது. அது எங்கே தீர்ப்பு வழங்க வேண்டுமோ அங்கே என்றுதான் கூறப்படுகிறது. அதனால் அந்த 10 நாளைக்கு எல்லோரும் சாப்பாடும் போடுவாங்க. அந்த 3 நாளைக்கு கட்டுச்சோறும் கட்டி கொடுத்து அனுப்புவாங்க. இதை தான் நம்ம 13ஆம் நாட்களாக நாம் செய்கிறோம். ட்ராவலிங் போகும்போது கூட ஒரு மூட்டையை கட்டி தான் தரணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது.
உடம்பே இல்லை, அது எப்படி சாத்தியம் என்று கேட்க தோன்றினாலும் அதில் உள்ள நம்பிக்கையை பலரும் விடுவதாக இல்லை. ஏன்னா நாளைக்கு நம்ம செத்துட்டா எவனும் சோறு கொடுக்க மாட்டானே அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதிலும் மறுபிறப்பு நம்புவர்கள் அனைவருமே அப்படியான ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சமய நேரத்தில் ஆன்மா அடுத்த உடலின் பிண்டத்தை தொட்டவுடன் இங்கே தொடர்பை துண்டிக்கும் என்று சாத்திரங்கள் அழுத்தமாக கூறினாலும் அவர்களும் கூட 10 நாள் காரியம் 3 நாள் சோத்து மூட்டை என்று சடங்கில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அது ஏன் என்று தான் புரியவில்லை. அதனால் இரண்டையும் நம்பிவிடுவோம் என்ற நிலைப்பாடும் நம்மிடையே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, இதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, நம்ம ஏன் பட்னி போடணும், உடனே போனாலும் ஏதோ ஒன்று சாப்பிட போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே அதை நாம் தொடர்ந்து இந்த சடங்குகளை நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இது கற்பனையா இல்லை நிஜமா இல்லை உண்மையான செய்தியா இல்லையா என்று புரியும் வரை நாம் அனைவரும் இந்த நிலைப்பாட்டில் தான் வாழ வேண்டியுள்ளது. அது நம்மளுடைய நிர்பந்தம் அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும். எந்தெந்த மதம் எங்கெங்கே அஸ்தியை கரைக்க சொல்கிறதோ அது நடந்தோ இல்லை காரிலோ இல்லை ஆகாய மார்க்கமாகவோ அதை புனித நீரிலும் கரைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாத்திகம் என்று சொல்லுபவர்கள் கூட விடுவதாக இல்லை. நாத்திக கொள்கையின் மீதும் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதுதான் புலனாகிறது. இப்படியாக மரணம் பற்றி பலவித நம்பிக்கைகள் மக்களிடையே நிலவுகிறது. அதன் பின்னர் அந்த ஆன்மாவின் கர்மவினைக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. இப்படி பலவிதமான விடாப்பிடியான நம்பிக்கைகள் உலவி கொண்டுதான் இருக்கின்றன. செத்துட்டா இது எதுவுமே தெரியாது என்பது என்னவோ உண்மையான ஒன்று. அதில் யாதொரு மாற்றமும் இல்லை. இந்த நிலையில் இறைவர்கள் இயற்கை விதிகள் என்று நம்மை ஆட்டுவித்து கொண்டிருப்பது என்றால் மிகையாகாது. எதற்காக இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது என்பதையும் கூட நாம் எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்த நிலை. 2 கேள்விகள் உள்ளன. ஒருத்தரிடம் நீ சாக விருப்பமா என்று கேட்டால் இல்லை இல்லை நான் உயிரோடு வாழ விரும்புகிறேன் என்று தான் வெளிப்படையாக சொல்வார். எதற்காக உயிர் வாழ வேண்டும் என்றால் ஆற்ற வேண்டிய காரியங்கள் நிறைய உள்ளன என்பார்கள். உண்மைதான், நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அட பாவி நட்டாத்தில் விட்டுவிட்டு போயிட்டானே அப்படின்னு தான் செத்தத்துக்கு அப்புறம் புலம்புகிறார்கள் இல்லையா? அப்போ அவன் ஆற்றாமலே பல கடமைகளே அப்படியே அப்ரப்டாக விட்டுட்டு போயிட்டான்னு தான் இவங்க புலம்புகிறார்கள். பொதுவாக 65-70 வயசை தாண்டியவர்கள் இறப்பார்கள் என்ற கணிப்பு இருக்கிறது எல்லோரிடமே. அவர்களிடம் கேட்டால் என்ன சொல்வார்கள்? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பா, எனக்கு வேலை நிறைய இருக்குது, இன்னும் கொஞ்சோடு முடிச்சுட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னு தான் அந்த யமதூதர்களிடம் சொல்லுவார்கள் என்பது தான் உண்மை. நான் கூட அப்படித்தான் கூறுவேன். முடிக்காத வேலையெல்லாம் எனக்கு நிறையவே உள்ளது, அதெல்லாம் முடிச்சிட்டா நான் சாக ரெடியாகி இருப்பேன். அப்பப்போ என்னை அழைச்சிக்கிட்டு போங்க, அப்புறமா வந்து என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு தான் அந்த தர்ம அதிகாரியிடம் நானுமே சொல்லுவேன். சிலர் எல்லா கடமைகளும் முடிச்சிருப்பாங்க. அவர்கள் பேரனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் என்று ஜோசியரிடம் கேட்கும் போதெல்லாம் தனக்கும் எப்போ ஆயுள் முடியும் என்று கேட்க மறப்பதே இல்லை. ஏன்னா அவருக்கு மேலும் சில கடமைகள் இருப்பதாகவே சொல்லிக் கொள்வார்கள். அப்போத்தான் ஆன்மீகத்தில் நான் நுழைந்துள்ளேன், இந்த பிறப்பு இறப்பு பற்றியும் சொர்க்க நரகம் பற்றியெல்லாம் எனக்கு தெரிந்த சில விஷயங்களில் நான் முடிவு எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு நல்ல முடிவை எடுத்த பின் நான் சாகலாம் என்றிருக்கிறேன், என்ன சொல்லுகிறீர்கள் ஜோசியரே என்று தான் ஜோசியரிடம் கேட்பார். பாவம், அவர் என்ன சொல்ல முடியும்? ஏதோ ஒன்றை புழுகித்தான் அனுப்புவார். மொத்தத்தில் முதியோர்களும் கூட நிறைவடையாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலையில் ஒரு 10 வருஷம் அவகாசம் கொடுங்க, எல்லா கடமைகளையும் முடித்து விடுகிறேன் அப்படி தான் நம்ம எல்லோருமே சொல்வோம். அந்த கடைசி மூச்சிலே யாராவது கேட்டால் 10 வருஷத்தில் அதை முடித்ததுக்கப்புறம் யாராவது கேட்டால் சரிங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ போகலாமா அப்படின்னு நான் சொல்ல போகிறோம். இல்லைங்க, புதுசாக சில ப்ராஜெக்ட்லாம் சேர்ந்து போச்சுங்க, அதை முடித்து விட்டு வருகிறேன் என்று தான் சொல்லுவோம். அப்படித்தான் நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. புதுசாக கடமைகள் முளைத்து கொண்டே இருக்கும் நம் வாழ்நாளில் அனைவர் வாழ்விலும் இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இறப்பு என்ற விஷயத்திலே ஆன்மா என்ற ஒன்றின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆன்மா அழிவற்றது, உடல் அழியக்கூடியது என்ற கருத்தில் அவற்றை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கான்டெக்ஸ்டில் அந்த தருவாயில் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். நமக்குள்ள ஒரு
நமக்குள்ள ஒரு உணர்வு ஒரு மெய்ப்பொருள் ஆக இருக்கிறது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுகிறார்கள். சோல் இருக்குது, அது அடுத்த கட்டத்திற்கு போகும் என்று சாக்ரட்டிஸ், பிளாட்டோ கூட தன்னுடைய தத்துவத்திலே கூறுகிறார்கள். இதுபோன்று இந்த ஆன்மா இறப்பிற்கு பின் வேறு ஒரு ஜென்மம் எடுக்கும், அங்கே போய் கடமையாற்றும், அதாவது புனர்ஜென்மம் எடுத்து விடுபட்டு போன பணிகளை தொடர்ந்து செய்யும், இல்லை இறைவனடி சேரும், இல்லை ஆவியாக அலைந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு 3 சாய்ஸ் அதில் கொடுக்குறாங்க. இதில் நாம் எதில் சிக்குவோம் என்பது தான் புரியவில்லை. இப்படி ஒவ்வொரு தத்துவ ஞானியும் தானும் நம்பி இருக்கிறார்கள், பிறருக்கு உபதேசித்தும் இருக்கிறார்கள். இது உண்மையா பொய்யா அப்படின்னு நாம் சிந்திக்கும்போது தோன்றவே செய்யும். ஆனால் எதுவுமே தவறான ஒரு வழிகாட்டலை எந்த ஒரு ஞானியோ தத்துவ ஞானியோ மெய்ஞானியை நமக்கு வழங்கவில்லை என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் எக்ஸிஸ்டன்சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பு தத்துவ ஞானிகள் அப்படின்னு கூறுவார்கள். வித்தியாசமாக அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்துவமானது, ஒவ்வொரு மனிதனும் தனக்கென ஒரு தனித்துவமான இருப்பை கொண்டிருக்கிறான், மனிதன் தனது வாழ்வை தானே தீர்மானிக்கும் சுதந்திரம் பெற்றவன். மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சிரமங்கள், சோகங்கள், மரணம் போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே அவசியமான கூறு என்று தான் அவர்கள் கூறுகிறார்கள். இது கூட ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு தான் நினைக்க தோன்றும். தத்துவத்தின்படி வாழ்வை உண்மையாக வாழ்வது என்பது ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி செல்வது. ஒரு மனிதன் தனது முழு திறமைகளை வெளிப்படுத்தி தனது தனித்துவத்தை நிலைநாட்டி வாழ்கிறான் என்கிறது இந்த இருப்பு கருதுகோள். மனித வாழ்வு இறுதியில் பொருளற்றதாகவே இருக்கும். எனவே வாழ்வின் அர்த்தத்தை மனிதன் தானே தேடிக்கொள்ள வேண்டும். மனதில் பொருளற்ற தன்மையில் எப்போதும் வாழ வேண்டும், வாழ்ந்து மடிய வேண்டும் என்றுதான் இந்த கருதுகோள் நம்மிடையே கூறி செல்லுகிறது. மேலும் மனிதன் தனது வாழ்வை தெரிவு செய்யும் போது சரியான தெரிவுகளை தேர்வு செய்து வாழ வேண்டும். அதாவது பொருத்தமான தெரிவுகளை கண்டுபிடித்து அதன்படி வாழ முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் கூறுகிறது. ஒரு மனிதன் மனம், உடல், ஆன்மா ஆகியவற்றில் மாற்றம்தான் ஒருவரின் வாழ்வின் உண்மையான வெளிப்பாடாகும். மற்றபடி புறத்தில் ஏற்படும் மாற்றங்கள் எதுவும் உண்மையானது அல்ல என்றும் கூறுகிறது. இப்படியாக இருப்பு தத்துவம், எக்ஸிஸ்டன்சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்போதிசிஸ் மனிதர்களின் வாழ்வின் மீதான கேள்விகளை எழுப்பி வாழ்வின் அர்த்தத்தை தேடும் ஒரு வழிகாட்டியாக விளங்குகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏனென்றால் அதன் வேர்பகுதியிலே சமண பௌத்தம் கூறும் தத்துவங்களை நாம் காண முடிகிறது. இவற்றின் கலவைதான் இந்த இருப்பு தத்துவம் என்பதாக பல மேல்நாட்டு தத்துவ ஞானிகள் கூறுகிறார்கள். அதனால் நாம் பிறந்து விட்டோம், கண்டிப்பாக ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இறந்தபின் ஏன் வாழ விரும்புகிறோம்? நமக்குள் நிறைவேறாத பல கடமைகள் கல்வெட்டு போல நம்மளுடைய ஏதோ ஒரு இடத்திலே ஆழமாக எழுதப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்மை சாக வேண்டாம் என்று கூறுகிறது. அதனால் அதை நிறைவேற்ற வேண்டிய கடமையை உள்ளே போட்டு அழுத்தமாக திணித்து கொண்டே வருகிறோம். ஒன்று தீரும்போது அடுத்த ஒன்று நான் கடமையாக இங்கே உள்ளே வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே புகுந்து விடுகிறது. அதையும் நாம் அனுபவித்து விடுகிறோம் அவ்வப்போது. அவை தொடராக வரிசையாக அழுத்தி கொண்டே தான் இருக்கின்றன சாகும் வரை. இது நமக்குள் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது எப்பயும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. இப்போதைய கடமையை நிறைவேற்றுகிறோம். நிறைவேற்றும் போது புதிய புதிய கடமைகள் உள்ளே சென்று உறைந்து விடுகின்றன. வெளியேறி ஒன்று வேறு ரூபத்தில் உள்ளே வந்து விடுவது தான் உண்மை என்பது இவர்களின் தத்துவத்தை படிக்கும்போது உணர முடியும். இது நமக்கு தேவையில்லாதது. வெளியில் இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒன்று நம் கடமையாக உள்ளே நுழைந்து விடுவதுதான் உண்மை என்றுதான் இந்த தத்துவத்தின்படியே கூறுகிறார்கள். அதுவும் சமணமும் பௌத்தமும் இதைத்தான் மிக மிக ஆணித்தரமாக கூறுகிறது. ஆமாம், ஒரு சுழற்சி முறையில் ஒரு சில கடமைகளை வெவ்வேறு ரூபத்தில் நிறைவேற்றுவதிலேயே நம் வாழ்நாள் கடிந்து விடுகிறது. அந்த கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை அப்படின்னு தான் நம்முடைய ஞானியர்கள் கூறுகிறார்கள். அது புறம் சார்ந்த கடமைகளாக உள்ளன. போன ஜென்மத்தில் நான் எடுத்துகிட்டு வந்த கடமையெல்லாம் இருக்குது, அதுக்காக தான் நான் இங்கே பிறந்திருக்கேன், அதை நான் ஆற்றிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுவது கூட
ஒரு பிதற்றலான விஷயம்தான் என்று பல ஞானியர்களும் கூறுகிறார்கள். அவை அகம் சார்ந்த நன்மைகளை அளிப்பதாகவும் இல்லை, அது மேலும் சுமைகளாகத்தான் அகத்தில் ஏற்றிக்கொண்டே போய்விடுகிறது என்பதே நிச்சய உண்மை. இந்த கடமையெல்லாம் ஆற்றும்போது நம்ம என்ன சந்தோஷமாக இருக்கோம்? ஏதோ ஒரு சந்தோஷம் ஓரத்தில் கிடைக்குது, அதற்காக பல சுமைகளையும் துயரங்களையும் அள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம் என்பது தானே உண்மை. அவை அவசியம் அற்றவை அப்படிங்கிறது தானே உள்ளார்ந்த பொருள். ஆனால் நாம் விடுறதா இல்லை. அதில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் சின்னதாக கிடைக்குதுல, மேலேந்து சொட்டுதே ஒரு சொட்டு தேன், அதற்காக நாம் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். அவற்றை கடமை என்ற ஒரு பேனரில் வச்சு தான் நாம் தொடர்ந்து கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். அது அர்த்தமற்ற பணிகள் என்று தான் ஞானியர்கள் கூறுகிறார்கள். எனவே பிறந்ததிலிருந்து எந்த கடமைகளை எதிர்கொள்ளுகிறோமோ அதை மட்டும் செவ்வனே நிறைவேற்றிவிடலாம் என்றாலும் அதுவும் சிலவற்றை சேர்த்து சுமக்கவே செய்கிறது. பழசெல்லாம் கடந்துட்டு போதியா, அது கர்மா இருக்கோ இல்லையோ, இப்போ நான் பிறந்ததுலேருந்து எனக்குன்னு சில கடமைகளை சமூகம் அளித்திருக்கிறது அல்லவா, அதை நிறைவேற்றி விடலாம். அப்படிங்கும்போதும் மேலும் சில கடமைகள் அவ்வப்போது உள்ளே அள்ளி போட்டு கொண்டிருக்கிறோம். நாம் தான், அதுவாக வரவில்லை. அது கீழே இறைந்து கொண்டிருக்கிறது. அது என்ன பிடிச்சிக்கிட்டு நம்ம சொல்கிறோம், இல்லை இல்லை நம்ம தான் பொறுக்கி பொறுக்கி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக கடமைகளை நிறைவேற்றும் போது அது எனக்கானது அல்ல, ஆனால் அதை நிறைவேற்றுவது என் கடமை, அது என் தலையாய பணி என்ற அர்ப்பணிப்புடன் ஈடுபடும் போது புதிதாக உள்ளே பொருள் சார்ந்த கடமைகள் நுழைந்து மனதில் பதிய முற்படும் போது அவை நம் கவனத்தில் வரப்போவதே இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில் லட்சியக்கூறை பொறுத்துள்ளது. நம்மளுடைய லட்சியக்கூறில் இவ்வாறான ஒரு உறுதியை ஏற்றுக்கொண்டு விட்டால் புதிதாக எதுவுமே உள்ளே வருவதற்கு என்று நாம் சொல்லி கொண்டிருக்கோமே, அதை நாம் அனுமதிக்க மாட்டோம். உண்மையிலேயே யதார்த்த நிலையில் நாம் தான் அள்ளி போட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். எதை வாழ்க்கை லட்சியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனின், இறப்பு வரும்போது இன்னும் எனக்கு நிறைவேற்ற வேண்டியவை எவையும் என்னுள் சுமையாக இல்லை, அப்படி சில இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற மனநிலைக்கு செல்ல உதவும் வாழும் கலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் மரணத்தை பற்றிய பயம் நம்மிடத்திலிருந்து அகல வழிவகுக்கும் என்றுதான் எல்லோ ஞானியர்களிலும் குறிப்பாக சமணமும் பௌத்தமும் கூறுகிறது. அப்போதுதான் நிறைவேற்ற வேண்டிய எதுவும் கடமைகள் அல்ல, அவை வெறும் ஆசையினால் விளைந்த விளைவுகளே என்ற புரிதல் நமக்கு வரும். அதுவே ஞானம் என்று அடித்து கூறுகிறார்கள். இந்த இச்சைகள் ஒன்று தீர்ந்தாலும் பல கூறுகளை உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுதான் பரிக்கிரகம். ஒரு பரிக்கிரகம் அப்படின்னு நீங்கள் நிறைவேற்றிங்கன்னா உள்ளுக்குள்ளே 10 பரிக்கிரகம் உள்ளே வந்து கொண்டே இருக்கும். அது உள்ளே போய் பற்றாக படிந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, நாம் தான் அதை கட்டி போட்டு வைத்திருக்கிறோம். அது நம்மை கட்டவில்லை என்பதுதான் உண்மை. அதனால் தீவிரமாக யோசித்து பார்த்தா நாம் தாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் பல கடமைகள் என்று. எல்லாத்தையும் எப்போ வேணாலும் உதற முடியும். ஏன் சாப்பாட்டுக்கு இருக்குது, தங்கறதுக்கு வீடு இருக்குது, அதுக்கு மேலேயும் என்ன வேண்டி கிடக்கு. ஆனால் புதுசாக ஏதாவது நம்ம உருவாக்கி கொண்டு அதுவும் வேணும் இதுவும் வேணும், இதை விட்டுற முடியாது, அது மெயின்டெனன்ஸ் இருக்குது, புதுசாக வாங்கினா அதோட மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதுக்கு சம்பாதிக்கணும், இல்லைனா அதுக்கு என்ன பண்ணலாம், இதை தூக்கி போடவும் முடியாது, இருக்கிற குப்பையை வெளியில் போகிறதுக்கும் மனசில்லை, புதுசாக குப்பையை சேர்த்து கொண்டே இருப்பதையும் நிறுத்த முடிவதில்லை. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இதெல்லாம் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறதா, நாம் அதை பிடித்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற உண்மையை நாம் என்று உணர்ந்தாலும் அவை எல்லாம் நம்மை விட்டு தெரித்து ஓடிவிடும் என்பதுதான் உண்மை என்றுதான் ஞானியர்கள், அதுவும் முழுதுணர் ஞானியர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அவ்வாறான பொருள் சார்ந்த சிந்தனைகளை உள்ளே தோன்றாத விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக்கொள்வதே அந்த மேலான கலை. அப்போது நிறைவேறாத ஆசைகளை பொருட்படுத்தவும் மாட்டோம், புதிய ஆசைகள் உள்ளே புக அனுமதிக்கவும் மாட்டோம். வாழ்நாளில் தேவைக்கேற்ற பொருளை மட்டும் நுகர்ந்து வாழ்ந்து வரும்போது எந்த இறப்பு அதிகாரி வந்தாலும் அவருடன் செல்ல தயங்க மாட்டோம். அந்த ஒரு மணித்துளி அவகாசம் கூட நாம் கேட்க மாட்டோம். கண்டிப்பாக மன நிறைவுடன் இறப்போம் ஒரு நாள். அப்படி மன நிறைவுடன் இறந்தவர்கள் கண்டிப்பாக பிறக்கப் போவதே இல்லை என்பதுதான் உண்மை. மன நிறைவு அற்று யாரெல்லாம் இறக்குறாங்களோ அவங்க தான் மறுபிறப்புக்கு செல்வார்கள். அப்போ உள்ளுக்குள்ளே ஸ்டோராக இருக்கக்கூடிய கடமைகள், அந்த நினைவுகள், அந்த நினைவு பதிவுகள், இந்த கர்மான்னு சொல்கிறோமே, இதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் நம்ம விட்டுட்டு அப்படியே போயிட முடியுமா, அது நம்மளை தொடர்ந்து வராதா அப்படின்னு சொன்னால்
நாம் என்னென்ன நினைவுகள் வைத்து கொண்டிருக்கிறோம், என்ன கடமைகள் என்று ஏதோ ஒரு குப்பையை அள்ளி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீட்டரை தான் கர்மா. அந்த மீட்டரை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த மீட்டரில் என்ன இருக்கோ அதை செய்து கொண்டே இருக்கோம். அதில் இருக்கிற மீட்டரை இறங்கணும் நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மீட்டரை நீங்கள் கவனிக்காமல் விட்டுவிடுங்கள். அது உங்களுக்கு தலையாக இல்லை, நாம் தான் அதை கட்டி பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இதுதான் ஆழ்நிலை தியானத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானம் என்று கூறுகிறார்கள். ஆக என்ன மாதிரி உள்ளுக்குள்ள கர்மா இருந்தாலும் அதை சட்டை செய்யாமல், இந்த உலகத்திலே நான் பிறந்திருக்கிறேன், இப்போது நான் என்ன கடமையை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பக்கம் நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிறேன். பழைய விஷயங்களை நான் கண்டுகொள்வதே இல்லை. புதிதாக உள்ளே வந்தாலும் அது பாட்டுக்கு வந்துட்டு கொல்லை பக்கம் வழியாக வெளியில் போகட்டும் அப்படின்னு நாம் விட்டு நாம் பாட்டுக்கு அந்த வீட்டில் ஒரு வழிப்போக்கனை போல் வாழ்ந்து கொண்டு இருந்தால் போதும். கர்மா நம்மளை ஒன்றும் செய்யாது, புதுசாக வர்றதும் நம்மளை பிடிச்சிக்காது அப்படிங்கிற ஒரு பேருண்மையைத்தான் நம்மளுடைய கர்மா தியரி நமக்கு வழங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையிலே மீண்டும் நாம் பிறக்க வேண்டுமா இல்லை வேண்டாமா என்பதை இந்த இயற்கை முடிவுக்கு விட்டுவிடுவோம். அந்த தருணத்திலே அது திருப்பி நீ பிறந்துக்கப்பா அப்படின்னு சொன்னால் பிறந்துக்கிறோம், இல்லாட்டினா இல்லை உனக்கு வேலை இல்லை, நீ பிறக்கவே வேண்டாம் அப்படின்னு அது முடிவு பண்ணால் அதன் வழியிலே விட்டுவிடுவோம் என்பதுதான் சிறந்த வாழும் கலை என்று நமக்கு பல ஞானியர்களும் எடுத்து கூறுகிறார்கள். மரணம் வந்தாலும் கவலை இல்லை, மரணத்துக்கு பின்னால் பிறப்பு ஒன்று என்றாலும் அச்சமில்லை. அதன் பின் ஒவ்வொரு பிறவியும் மனதிற்கு விடுதலை அளிக்கும் செயல்முறையாக அமைந்துவிடும். மன விடுதலையே வாழ்வின் விடுதலைக்கு வித்திடும் என்ற உண்மையை புரிந்து வாழ்வோம். அதற்கான கருத்தியலை நாடி வாழத் துணிவோம். பிறவா நிலைக்கு செல்ல முடிவதும் முடியாமல் போவதும் நம் கையில் தான் உள்ளது என்றுதான் எல்லா ஞானியரும், அதுவும் குறிப்பாக எக்ஸிஸ்டன்சீஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் என்ன கருதுகோளை கூறியிருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொண்டு நாம் கட்டிப்பிடித்திருக்கும் கர்மாயை விட்டு விலகி எல்லா கடமைகளும் யோகமாக மாறினால் நம்முடைய கர்மம் யோகமாக மாறிவிடும். அந்த கர்ம யோகம் நமக்கு புதிய கர்மாவை வழங்காது. நாம் பிறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நாம் பிறக்க முடியாது. ஆக பிறவா நிலைக்கு செல்ல முடிவதும் முடியாமல் போவதும் நம் கையில் தான் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் என்பது இன்றைய சிந்தனை. மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக